அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம ஸ்வீடனோட காடுகளுக்குள்ளே என்ன மாதிரியான உயிரினங்கள்லாம் இருக்கும். பொதுவாக இங்கே வந்து விலங்குகள்லாம் அதிகம் கிடையாது. அதனால் இந்த பழங்கள், காளான், அதுலேயும் பார்த்திங்கன்னா சில அரிய வகை பழங்கள்லாம் இருக்குது. இந்த க்ளவுட்பெரியெல்லாம் நீங்கள் எங்கேயும் தோட்டத்தில் வச்செல்லாம் வளர்க்க முடியாது. இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் காட்டுக்கு தான் வரணும். அதுபோக இந்த காடுகளுக்கு நடுவில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து மரப்பலகையில் வந்து கொட்டாய்கள்லாம் வச்சுருப்பாங்க. யார் வேணாலும் வந்து இங்கெல்லாம் தங்கலாம் இரவு. இதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். 360 பிடிச்சோம்னா நமக்கு வந்து நம்ம போக வேண்டிய பாதை அதுதான். இந்த இடத்துக்கு போகணும். போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டரு. கிளாப் ஹோக்கர்னா அப்புறம் அப்படியே சுற்றி அங்கே போயிட்டு சுற்றி வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ஆகுது. 6-7 கிலோமீட்டர் ஆகுது. ஏன்னா போகும்போது சுற்றி வளைஞ்சு போவோம். நேராக வடக்க போய் அப்படியே மேற்கமாக போய் நடந்து அந்த கிளாப் ஹோக்கர்னாக்கு போய் சேர்ந்துட்டு கீழே அப்படியே நேராக கிழக்க வந்துடுவோம். போன வழியிலே வரமாட்டோம். நல்ல இதெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப சேராகக்கூடாதுன்றதுக்காக இந்த மரத்தூளெல்லாம் உடஞ்ச மரத்தூளெல்லாம் வந்து கொட்டி வச்சுருக்காங்க கொஞ்சம் பெருசு பெருசாக. சிந்து பாரி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா. வாங்க போவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காளானா இருக்குன்னு. செம பெருசாக இருக்குது. என் கை நீட்டுக்கு இருக்குது, அதாவது உள்ளங்கை அளவுக்கு. அந்த ரகத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்கும் போல். அது இந்த காட்டில் பயங்கரமாக பெருசு பெருசாக இருக்குது. நிறைய வகையில் இருக்குதோ. இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகை மாதிரி இருக்குது, அது ஒரு வகையாக இருக்குது. அவங்க உள்ள மஞ்சள் நிறத்தில் ஒன்று இருக்குது, அதெல்லாம் வேறு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. நிறைய காளான் தான். ப்ளூபெர்ரி பழம், அதுக்கப்புறம் இந்த காளான் தான் இங்கே நிறைய இருக்குது. அது மழைக்காலன்றதுனால சரியாக நிறையா பூத்து இருக்குது இந்த காளான். ஆனால் மற்ற மலையேற்றங்கள் மாதிரி இல்லாமல் இந்த இது வந்து நல்லாவே வழித்தடத்தை அங்கங்கே குறித்து வச்சுருக்காங்க. 260 அந்த எண் வச்சு. அதனால் ரொம்ப எளிதாகவே இருக்குது. அதுபோக அங்கங்கே இந்த கட்டையை நிறுத்தி அந்த கட்டையில் வந்து இந்த வெள்ளை ஆரஞ்சு நிறத்தில் சுண்ணாம்பு அடிச்சு விட்ருக்காங்க. அதுவும் இந்த காட்டில் நல்லா பெரிய பெரிய பழமாகவே இருக்குது. ரொம்ப செழிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, நாளைக்கு அந்த ஸ்கூப் வாங்கிட்டு இங்கே வந்து லைக் முன்னாடி இருக்கிறத கொஞ்சம் தூரம் நடந்து வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு காரிக்கு எடுத்துட்டு போகலாம். அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல. சராசரியாகவே ரொம்ப நல்லா அதுவும் லைக் எல்லாம் வளர்ந்து இருக்கு, நல்லா இருக்கு. குட் ஃபார் ஹெல்த். இங்கே பாரு, இது சிண்ட்ரெல்லா அண்ட் வேர்ஃபில்லாக இருப்பாங்கல்ல, அந்த படத்தில் காமிக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தியா. வெளியிலலாம் குட்டி குட்டியாக மஷ்ரூம்ஸ், பயங்கரமான நேச்சர். ஆக்சுவலி மேலே ஏதோ ஒரு டென்ட் இருக்குது போல். ஓகே, சும்மா இங்கே சுற்றி சாப்பிட்றதுக்கு. ஓ, கிரில் பண்ணுறதுக்கெல்லாம் பிளேஸ் இருக்குது. மேலே அந்த இதுதான் நம்ம அந்த வர்ற பாதி வழி தடம்ல. இதுக்கப்புறம் இங்கேருந்து போகணும். நம்ம ஊர்லலாம் எழுதுகிற மாதிரி இவங்கள எதுதான் எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, ரிட்டர்ன் ஆக முடியலனால நம்ம இந்த ஹட்டில் மேலே பெரிய கொட்டாயே இருக்குது. ஓகே, இது திருப்பழி. ஆனால் இந்த பழக மேலே ஏறணும்னா எளிதாக இருக்குது. ஓகே, நான் எப்படி வரட்டா? அங்கேருந்து அப்படியே மேலே ஏறி வந்தால் செமையாக ஒரு இடம் தங்குறதுக்கு வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. நம்ம 260 இது வழியாக தான் தொடர்ந்து போகணும். ஆனால் இந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு போவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த காட்சியை பாருங்கள். இரவு இங்கே தங்கினோம்னா விடிய காலையில் அப்படியே
பொழுது புலர்ந்ததும் செமையாக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. இங்கே நிறைய வசதிகளோடையே வச்சுருக்காங்க தங்குற இடம். ஆனால் இது சாத்தியிருக்கு போல் இந்த இடம். ஓ, கடையெல்லாம் வச்சுருக்காங்க போல். இந்த உள்ள குடிக்கிறதுக்கு குளிர்பானம்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடம் செமையாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு தங்கிறதுக்கு இடமும் கட்டி அருமையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் காட்டை நம்ம ரொம்ப வீணாக்குறோன்னு சொல்லுவோம். நல்லாயிருக்கு. இன்னும் அந்த பலகைலாம் போட்டு இங்கே அடித்து இன்னும் வேலை முழுசாக முடியல போல். அதோ சரி பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களா இல்லை இப்படி தான்? ஆமாம், இது ரொம்ப பழசு போல். ஏன்னா நிறைய இடம் பேர்ந்துருக்கு. இப்போதான் புதுசாக பலகையை கொண்டு வந்து அடிக்க வச்சுருக்காங்க சுற்றி வைக்கிறதுக்காக. அப்படியே தொடர்ந்து போக வேண்டியதான். நம்ம முன்னாடி பார்த்தா ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இது ரொம்ப உயரமான மலைலாம் இல்லை, அதனால் இங்கே ஓரளவுக்கு சமதளமாக தான் இருக்குது. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இந்த கிளாப் ஹாகர்னா அங்கே போகிறதுக்கே 200 மீட்டர் தான் நம்ம உயரத்தை அடைஞ்சிருப்போம் நம்ம கிளம்புன இடத்துலேருந்து. ஸோ ஓரளவுக்கு சமதளமாக தான் இருக்கும். ரொம்ப சரிவாவோ இல்லை செங்குத்தாவோலாம் இடம் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம பார்த்த மாதிரியான மரப்பலகையில் செஞ்ச கொட்டாய்கள் வந்து ஸ்வீடன் முழுக்க இருக்க எல்லா காடுகள்லையுமே அங்கங்கே இந்த மாதிரி கொட்டாய்களை வந்து ஸ்வீடன் அரசாங்கம் வந்து செஞ்சு பராமரிச்சுட்டு வராங்க. இது வந்து எல்லா மக்களுக்கும் போது ஓரிரு நாள் வந்து யார் வேணாலும் தங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு போகலாம். இது வந்து மக்கள் வந்து நிறைய இயற்கையோட நேரம் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் இந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணி அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன மலை உச்சி தான், 740 மீட்டர் உயரம். இங்கேருந்து பார்த்தா சுற்றி இருக்கிற ஏரி மற்ற மலைகள்லாம் தெரியும். வாங்க பா. ஒரு சைடு ஃபுல்லா க்ளவுடி ஃபீல், இன்னொரு சைடு ஃபுல்லா சன்னி. ஆமாம், இந்த சின்ன குன்னுல இருந்து பார்த்தாவே எல்லாம் சுற்றி இருக்க மலையெல்லாம் தெரியுது. 730 மீட்டர் தான் உயரம். இந்த காடுகளில் வேறு எங்கேயும் பார்க்காத ஒரு புது வகையான பூஞ்சையை நான் இந்த காட்டில் பார்க்குறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதுவும் இந்த முழு காட்டில் கூட இல்லை. பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து இப்படி வெள்ளையாக குட்டி குட்டியாக முடி மாதிரி வருது. குட்டி குட்டியாக வேறு மாதிரி இருக்குது. அது அப்படியே கருப்பாயிடுது. இந்த மரம் ஃபுல்லாக அது மாதிரி முளைஞ்சிருக்கு. இந்த காடு ஃபுல்லாக இருக்க மரத்தில் எல்லா மரத்துலையும் முளைச்சி அங்கங்கே கருப்பு கருப்பாக பார்க்குறதுக்கே ஒரு திகிலான தோட்டத்தை கொடுக்குது பாருங்கள். இது காட்டுறேன், தெரியுதான்னு தெரில. இதை தெரியுது பாருங்கள். காஞ்சி அப்படியே அது ஒரு மாதிரி கருப்பாக இருள் அடித்த மாதிரி இருக்குது இந்த மரங்களுக்கெல்லாம். அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு இது இருக்குது. இந்த மரம் எல்லா மரங்கள்லேயுமே அது இருக்குது. இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்குது. அதுவும் ரொம்ப பயங்கரமாக ஒரு இடத்துலலாம் முளைச்சிருக்கு ஒரு மரத்தில் பாருங்கள். காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். அந்த மரம் பாருங்கள், அநியாயத்துக்கு அது அப்படியே ஒரு கருப்பாக ஆயிடுச்சு. அதாவது அந்த கரடிக்கு முடி முளைச்சி தொங்குற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே தங்கிறதுக்கு இல்லை ஏதாச்சும் சுடுறதுக்கு நெருப்பு மூட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இங்கே உட்காந்தோம்னா அப்படியே இங்கே கூட கொட்டா போட்டு தங்கினோம்னா இரவு செமையாக இருக்கும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே அறை பதிவு பண்ணிட்டோம், அறை இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி இடங்களுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி இடங்களை நம்பி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் பாரிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால அறை எடுத்துட்டோம். அப்பா, இவ்வளோ தூரம் இத்தனை காட்டில் அலைஞ்சு தெரிஞ்சதில் இங்கே தான் கொஞ்சம் நிறைய க்ளவுட் பெரியை பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த வர வழியில் ஏதோ திகிலா ஒரு இடத்துல பழைய கொட்டாலாம் இருந்தது. இது யாரோட வீடா என்னன்னு தெரில. வந்து இந்த பக்கம் பார்ப்போம். யாரோடைய காட்டு வீடு மாதிரி இருக்குது.
சரி வாங்க, நம்ம அடுத்தவங்க எல்லைக்குள்ளே நுழைய வேணாம். இது எல்லோரும் போய் தங்கக்கூடியதாக இருந்தால் அங்கே வெளியே குறிப்பு எழுதியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி எந்த குறிப்பும் இல்லை. அதனால் நம்ம அப்படியே திரும்ப போய் நம்ம வழியை தொடர வேண்டியது தான். கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் அந்த ஒரே சாலை தான். இதுக்கப்புறம் ஏற்ற இறக்கம்தான். அது மாதிரி இந்த மாதிரி வண்டி போகிற அளவுக்கே இருக்கக்கூடிய தடம் தான். ஆனால் என்ன வகையில் வண்டி இதுக்குள்ளே வரும்னு தெரில. நம்ம சாதாரணமாக நம்ம வண்டியெல்லாம் இதுக்குள்ளே வராது, ஏறாது. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.